Hey friends, this is Mamsel. You are watching the Creative Tech channel. In our channel, we have an Air Purifier unboxing. So, wow. First, we box open paper works. Okay, then the power cord அப்புறம் adapter இருக்கு thermocol setup and finally நம்மளோட air purifier இருக்கு இப்போ இதோட சின்ன ஸ்டார்ட் அப் கைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்வியூ பார்த்துருவோம். நான் எப்படி என் வீட்டுக்கு இந்த ஏர் பியூரிஃபை வாங்கி வைக்கணும், என்ன யூஸ், எனக்கு கண்டிப்பாக அது தேவை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ ரொம்ப பேசிக்காக நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒரு ஏர் பியூரிஃபையர் உங்கள் வீட்டுக்கு எதுக்கு அப்படின்னாக்கா, ப்ரீத்திங்னால ப்ராப்ளம் வரவங்களுக்கு. ஸோ சும்மா ஜென்ரலாக அப்படி ப்ரீத்திங்னால ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னாக்கா, ஸோ இப்போ அலர்ஜிஸ், அப்புறம் ஆஸ்துமா, தென் ஸ்மோக்கிங், அந்த ஸ்மோக்ஸ்னால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாக்கா, தென் வீட்டில் நீங்கள் பெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா, தென் கெமிக்கல் சென்சிட்டிவிட்டிஸ். ஸோ கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னா இதான் ரீசன்ஸ். இதுலேயும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னாக்கா, நம்ம ஏரில் டஸ்ட் இருக்குன்னா நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் வரும். அது ஸோ ஆஸ்துமாவும் ஏரில் உள்ள டஸ்ட்னால தான் வருது. தென் பெட்ஸு. ஸோ பெட்ஸோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னாக்கா டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்லாம் நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மறுபடியும் அது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். தென் கெமிக்கல் சென்சிட்டிவிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம இருக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயோடெக் லெபரட்டரியில் தான் இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி அட்மாஸ்பியர் க்ளீனாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக, ஸோ இன்னும் கொஞ்சம் ஏர் பியூரிஃபைடாக வைக்கிறதுனால, தென் பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் சென்சிட்டிவிட்டிஸ் அப்படின்னாக்கா, இப்போ நிறைய பேருக்கு கெமிக்கல்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதுலேருந்து ஒரு ஃபியூம்ஸோ மேபி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற அந்த மாதிரி ஆளுங்க இருக்கும் போது, ஸோ அதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, நீங்கள் யூஸ் பண்ணுற ரூம், ஸோ ரூம் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். ஸோ ரொம்ப சின்ன ரூமா இல்லை, ஸோ ஏன்னா நிறைய வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏர் பியூரிஃபையர் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னாக்கா, இது ஒரு 3 ஸ்டேஜ் ஏர் பியூரிஃபையர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது HEPA ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபில்டர் இருக்குது, ஹை எஃபிஷியன்ட் பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர். ஸோ அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 0.3 மைக்ரோன்ஸ் அளவில் ஃபில்ட்ரேஷன் அது பண்ணும். தென் அதுக்கப்புறம் கார்பன் ஃபில்டர். ஸோ இதோட டோட்டல் ஃபில்ட்ரேஷனோட இது அவங்க என்ன அப்படி சொல்கிறாங்கனாக்கா 0.0024 மைக்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா எவ்வளோ நுணுக்கமாக அது பியூரிஃபை பண்ணுது அப்படின்றது நம்ம பார்க்கணும். தென் இது யூஸ் பண்ண ரூம், இது எந்த ரூமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 10x10 லேபில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த லேப் இல்லை, பட் இது வேற ஒரு லேபில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி ஒரு பேசிக் ஓவரால் பார்த்தாச்சு. நம்ம ஒரு இதில் கொடுத்துருக்க பேப்பர் ஒர்க் படி சிம்பிள் 3 ஸ்டெப்ஸில் இது கெட்டிங் ஸ்டார்டட் கைடை ஃபாலோ பண்ணி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் இப்படி ரிமூவ் பண்ணிட்டு தென் இதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதான் இந்த HEPA ஃபில்டர். ஓகே, இந்த ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு லைட் சர்ஃபேஸோ இல்லைனா கார்பெட்லேயோ வச்சு இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 2 கிளிப்பிங் கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது கார்பன் ஃபில்டர். ஸோ இதான் அந்த HEPA ஃபில்டர். ஸோ இதோட மைக்ரான் லெவல் பார்த்தீங்கன்னா 0.3. ஓகே, ஸோ இதை நம்ம எடுத்த மாதிரி நீட்டாக ப்ரெஸ் பண்ணி ஓகே. நம்ம இந்த ஃபில்டர் மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ் இல்லைனா iOS டிவைஸில் போய் ஆப் ஸ்டோர்லையோ ப்ளே ஸ்டோர்லையோ
அட்மாஸ்பியர் கனெக்ட் அப்படின்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணிவிட்டு ஸோ அதோட ப்ரொசீஜர்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா இந்த டிவைஸ் வந்து இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். வந்து நம்ம வந்து பவர் கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி டர்ன் ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 24 வோல்ட் அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ப்ளக்இன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடி நம்ம மவுண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பற்றி நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னாக்கா Amway கனெக்ட், அந்த அட்மாஸ்பியர் கனெக்ட் அப்படின்ற ஆப்பை வந்து நம்ம மொபைல் டிவைஸில் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேயே இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுனாக்கா நம்ம லாகின் பண்ணணும். அக்கௌண்ட் இல்லைன்னா சைன் அப் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் அக்கௌண்ட்டு. ஸோ அதை வந்து பேசிக் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் உள்ளே போனாலே அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆட் யூனிட்னு காட்டும். ஆட் யூனிட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 6 feet அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கணும் உங்கள் டிவைஸ் பக்கத்தில். அதுக்கப்புறம் அது வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லுவோம். வைஃபை கூட கனெக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா வைஃபை வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்றனால ஃபாஸ்ட்டான வைஃபைல கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெட்டர் வந்து ஒரே வைஃபைல வந்து 2 டிவைஸ் உங்கள் மொபைலையும் நம்ம மிஷினையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் வந்து அதுக்கப்புறம் அதில் வந்து கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம என்னென்ன இந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அது அப்படியே ஃபோன்லேயே வந்து நம்ம ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஏர் குவாலிட்டியோட ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். தென் வந்து உங்கள் ப்ராடக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகலைனாக்கா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸ் ஆப்ஷன் லைன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு ப்ராடக்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், வாரண்டின்னு சம்திங் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் வந்து ரெஜிஸ்டர் திஸ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுவாகவே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இதுதான் பேசிக்காக இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் அப் ப்ராசஸ். இப்போ வந்து இதோட லிமிடேஷன்ஸ் வந்து நான் சொல்லணும் உங்கள்கிட்ட. ஸோ லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டேரக்ட் வெண்ட், இந்த விண்டோ கிட்ட வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த வெட் ஏரியா, தண்ணி சொட்ட இடத்துலலாம் நீங்கள் வைக்கக்கூடாது. இதில் எங்கேயுமே தண்ணி படவே கூடாது. தென் இது வந்து இதான் செக்ஷன். ஸோ இது செக்ஷன் சைடு, இது வந்து அவுட்புட் சைடு. இதை எந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா லைக் இந்த ரூமோட கார்னர்லேயே நீங்கள் வைக்கக்கூடாது, கார்னரில் வைக்கக்கூடாது. ஸோ இந்த கார்னர் மாதிரி பிளேசஸில் வைக்கக்கூடாது. இதோட 360 டிகிரி வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வைக்கணும். நீங்கள் நட்ட நடுவில் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. வந்து அதுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. தென் இதை வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நீங்களாக எதுவும் பண்ணக்கூடாது, சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸாக தான் பண்ணணும். தென் வந்து அதிலே இந்த ஃபில்டரோட குவாலிட்டி, ஃபில்டரோட லைஃப் இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஆப்லேயே காட்டுது. ஸோ அதுதான் ப்ராப்ளம் இல்லை. தென் இதில் என்ன இருக்குனாக்கா இந்த ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறது, ரெண்டே 2 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் வந்து பவர் ஆன் பண்ணுற பட்டன், இன்னொன்று வந்து ஒரு ஃபேன் மாதிரி சிங்கிள் போட பட்டன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஆட்டோமேட்டிக் மோடு, நைட் மோடுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. யாரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. பை guys.